கம்ப்ளைண்ட் போட்டுன்னு இருக்காங்க. ஷெட்யூல் கரெக்டாக தான் இருக்குது. நான் இப்போ எப்படி சொல்கிறது, 90 80. ஆ ஆ ஆ ரொம்ப அதிகம். எது வீடியோ வரலையா? வீடியோ வரலையா? ஆமாம், அந்த சிஎஸ்டி ஆடு. ஆ சிஎஸ்டி சி சா 4 இருக்குதா? ஆமாம், லலிதா 30, இது ரெண்டும் 10 10. ஆர்பிஐ 10. ஆமாம். ஓ, அது அந்த இதில் போயிடுச்சா? ஓகே, ஆக்சுவலாக ஓகே ஓகே சரி, நான் அது மாற்றி விட்றேன். ஆ ஆ ஓகே. ஆ ஆ நான் செக் பண்ணிக்கிறேன். நான் அதை செக் பண்ணுறேன். ஒரு 90 செகண்டில் என்ன மூலிகைச்சு நம்மளுக்கு வரவே வராதுச்சு. ஆ ஆ ஆமாம், ஏன் அதை பார்க்க மாட்டாங்களாம்மா? ஆ அது கேட்க மாட்டாங்க. அதான்
94 அடிக்கணும் ப்ரோ. பைத்தியக்கார நாய. கீழே நல்லா ஆடிட்டு இருந்தான். எல்லா வாட்டியும் இங்கே தான் ஓட்ட மாட்டேங்க. போன வாரம் கார்டு என்கிட்ட இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் போன வாரம் கார்டு என்கிட்ட இருந்துச்சு. நான் வந்து ஆஃபீஸ் வேலையாக வெளில போயிட்டேன். சென்னையிலேயே இல்லை 2-4 நாள். அதனால் பாலாஜி நகரில் கொடுக்க முடியல. இந்த வாரம் கொடுத்துடலாம். இது நல்லா இருக்குல்ல கிளாரிட்டி? இது என்ன வேறு கேமராவா? லென்ஸு வேறு. ஓ அப்படியா? வாங்கினியா? இல்லை பிடிங்கிட்டோம். நம்மலாம் வாங்குகிற அளவுக்குலாம் இதில் இல்லை. மட்டும் இது எப்படியா இருக்கும் நம்மக்கிட்டே. எப்படியா எனக்கு அதை யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் விட்டானு அதை வெறுப்பாக நீ பேட்டிங் சைடில் ஆடுறா. ஏன்டா நீ ஆட மாட்டேன்? வர மாட்டேன். அப்படி இல்லை, நாள் ஆயிடுச்சு போயிடுச்சு. நான் அது என்னன்னே போனாலே மைண்ட் ஒரு நீ லாஸ்ட்டில் போய் ஆடுவல்ல, அப்போ என்ன பண்ணுவேன்? சுற்றுவேன். அதே கண்டினியூ பண்ண. அதுக்கப்புறம் டாப்பில் போயிட்டு எப்படின்னா சுற்ற சொல்கிறேன். டாப்பில் தான் சொன்னேன். எட்ஜில் போட்டோட பால் 6 போயிடும். பால் ஏமாந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் ஏமாந்துட்டேன். நான் வந்து பால் வெளியிலே போடணும். ஆமாம், எல்லா பாலுமே வெளியிலே வந்து அதுவும் இல்லை. பால் அப்படியே குத்த கூட இல்லை, அப்படியே தான் வருது. பால் குத்திட்டு அப்புறமா ஏமாட்டார். இவங்க 2 பேரும் அண்ணா வந்துடும் மேட்ச் கையில். 20 ரன் தான் டிஃப்ரென்ஸ். 20 ரன் தான், அது பிரச்சனையே கிடையாது. இவங்க பொறுமையாக விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணி நின்னாங்கன்னா 4 ஓவர் நின்னாங்கன்னா பாலா நின்று ஆடிடுவாங்க. பாலா நம்ப முடியலடா. திடீர்னு அவுட் ஆகிறான். பால் ஏஞ்சிக்கவே இல்லை பார்த்தியா? ஓப்பனிங் இவன் போட்டான் ஸ்பின் சூப்பராக போட்டான். அது பால் ஒரு மாதிரி குத்தி அப்படியே டர்ன்லாம் இல்லை, அப்படியே ஸ்கிட் ஆகுது பால். ஆனால் பால் செம்ம குயிக்காக போடுது. பால் எப்படி எல்பிடபிள்யூ ஃபுல்லாக அக்ராஸ் வந்துட்டு இப்படி சுற்றிட்டேன். அது எப்படி தெரிச்சு வச்சு போக முச்சுன்னா, பால் வந்து இங்கே பிச்சா வர மாதிரி இருந்துச்சு. நான் பேக் இப்படி எத்தனை போயிட்டு இப்படி எடுக்கிறேன். பால் பார்த்தா உள்ளே வருது. இந்த பிச்சா நான் ஒரு பால் விட்டேன் தெரியுமா, போல்டுக்கு மிஸ் ஆயிடுச்சு. அது கூட பால் இப்படி வைக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு பால் சறுக்குன்னு. அதுதான் அவன் ஒரு மாதிரி முன்னாடியே ஆடினான். அந்த நம்ம சுற்றிடணும். ஆமாம், கரெக்டாக கொஞ்சம் ஆஃபில் வந்துருந்துன்னு
வந்து அடிக்க பார்க்கணும். அடிக்கவே பார்க்கக்கூடாது. ஒரு போயிடுச்சு. அடிக்கவே பார்க்கக்கூடாது. கரெக்ட். அது நியூ பாலில் தான் வந்து டைமிங் கொடுக்கணும். பால் எவ்வளோ இதுவாக போகுது பற்றியா பால் முட்டினா ஸ்லோவாக எதுவுமே பண்ணல பால் போயிடுச்சு.